श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. निर्यातना पद्धति श्लोकं 236. यासौ चतुर्दश समाः पतिविप्रयुक्ता विश्वम्भरा भगवती विधृता भवत्या विन्यस्यतां रघुपतेर्भुजशैलशृङ्गे भूयोऽपि तेन सहितां भवती बबार. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. பதி விப்ரயுக்தா, நாயகனை விட்டு பிரிந்திருக்கின்ற. யாதொரு அசௌ, இந்த பகவதி பூஜிக்க தகுந்தவளாயிருக்கின்ற. விஸ்வம்பரா, பூமியானவள். பவத்யா, உன்னாலே. சதுர்தச சமாகா, 14 வருஷங்கள். வித்ருதா, தூக்கப்பட்டாளோ. பவதி, நீ. தாம், அந்த பூமியை. ரகுபதேகே, ஸ்ரீராமனுடைய. புஜ, திருக்கைகளுடைய. ஷைல, மலையினுடைய. ஸ்ருங்கே, நுனியிலே. வின்யஸ்ய, வைத்து. பூயோபி, மறுபடியும். தேன, அந்த ராமனோடு. சகிதாம், சேர்ந்திருக்கின்ற. தாம், அந்த பூமியை. பபார, பரித்தாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது, அப்பாடா ஒரு வழியாக ராஜ்யத்தை ராமன் கிட்ட ஒப்படைச்சாச்சு, இனிமே எனக்கு ஒரு பலுவும் இல்லை அப்படின்னு பாதுக தேவியானவள் நினைக்கிற நேரத்தில் நம் சுவாமி இப்படி ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார். அதாவது, ராமன் ராஜ்யத்தை ஏற்றுன்ட்டார், அவர் தோளில் பூமியானது இருக்கு. இப்போ அந்த ராமன் ராஜ்யத்தை தாங்குறார். ஆனால் அந்த ராமனை, அதாவது ராஜ்யத்தை தாங்குற அந்த ராமனை இப்போ யார் தாங்குறா அப்படின்னா பாதுகாதேவி தானே. அப்போது இவ்வளோ நாள் 14 வருஷமாக ராஜ்யத்தை மட்டும் தாங்கின பாதுகையானவள் இனிமேல் ராமனோடு சேர்ந்த ராஜ்யத்தை தாங்க போகிறா அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதுதான் அவரோட சமத்காரம். இதில் ஒரு பதம் என்னன்னா, ரகுபதேகே புஜசைல ஸ்ருங்கே. அதாவது ராகவனின் பூஜிக்க தகுந்ததாக இருக்கின்ற ராமனுடைய தோளான மலையினுடைய நுனியில் பூமியை வைக்கிறாள் அப்படிங்கிற. அதாவது ஒரு சிறந்த வில்வீரன் அப்படின்னா, இல்லை ஒரு ராஜா அப்படின்னா புஜபல பராக்கிரமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இருக்கணும். புஜத்தோட பலத்தில் தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் தோளில் ஒரு சின்ன திமில் மாதிரி இருக்கும், ஹம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ கூட நம்ம ஸ்ரீபாத கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் பார்த்தோன்னா, பெருமாளையில பண்ணுறவா, ஸ்ரீபாத கைங்கரியத்தில் இருக்கிறவாளை பார்த்தோன்னா ரெகுலராக அந்த ஸ்ரீபாத கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு தோளில் ஒரு திமில் மாதிரி இருக்கும். அது மாதிரி ராமன் ஒரு பெரிய வீரன் அப்படிங்கிறதுனால ராமனுக்கான அடையாளமாக சுவாமி சாய்க்கிறார் புஜசைல ஸ்ருங்கே. அவரோட ஷோல்டரில் அந்த திமில் மாதிரி இருக்குமா, அந்த மலை மாதிரி இருக்குது. அது மேலே இந்த ராஜ்யன்றதை தூக்கி வச்சிருக்கா அப்படின்னா ராமன் எப்பேற்பட்ட வீரன்னு சொல்கிறார். அதாவது இந்த பூமியை தாங்கிறது, இந்த ராஜ்யத்தை ஆள்றது, இதெல்லாம் ராமனுக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது. இந்த திமிழில் வச்சுன்னு இருக்கக்கூடிய சின்ன ஒரு பால் மாதிரி அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உபமானமாக சுவாமி அது சாய்க்கிறார். இப்போ அந்த ராமனை தாங்கிறது எங்கேயாவது பாதுகைக்கு கஷ்டமாக இருக்குமா? ராமனை அந்த பூலோகத்தோடு சேர்ந்த ராமனாகவே இருந்தால் கூட அந்த ராமனை தாங்கிறது எப்படி பாதுகை கஷ்டமாக இருக்கும்? அதாவது இப்போ ஒரு வீட்டில் இப்போ ஒரு ஆற்றுல ஒரு அம்மா குழந்தைகளை பார்த்துட்டு இங்கே இருக்கா, அப்பா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறார் அப்படின்னா அந்த குழந்தைகளை முழு பொறுப்போடு அவள் பார்த்துக்கிறா. இப்போ அப்பா திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் விட்டுடுவா? இல்லை, இந்த பசங்களோடு சேர்த்து அந்த அப்பாவையும் அந்த அம்மா தான் பார்த்துக்கிறா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சுகமான சுமைகள் அப்படிங்கிற மாதிரி இது பாதுகைக்கு. ஆக ராமனுக்கு பூலோகத்தை தாங்கிறது ஒரு கஷ்டம் இல்லை. ஏன்னா அது அவரோட தோளோட நுனியில் வச்சுட்டு தாங்குற அவருக்கு அது ஒரு பெரிய வேலையே இல்லை. அந்த ராமனை தாங்கிறதுன்றது பாதுகைக்கும் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. அது அவ்வளோ சந்தோஷத்தோடு அவள் அந்த அந்த கைங்கரியத்தை அவள் பண்ணுறாங்கிறதுனால இது உனக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஆனால் விஷயம் என்னென்னா, ராமன் தான் இனிமேல் ராஜ்யத்தை ஆள போகிறார் அப்படின்ட்டு ராமன் தான் எல்லாத்தையும் தாங்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ராஜ்ய பாரத்தோடு சேர்ந்த ராமனையும் சேர்த்து தாங்க போகிறவ நீதானே அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில்.
ஆக இது ஒரு அழகான ஒரு கவி வர்ணனை. இது நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு கவி வர்ணனை இது. இப்போ இதுக்கும் சுவாபதேசம்னு தனியாக பெரியவா கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும்போது அடியேனுக்கு ஒரு ஒரு பாசுரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இது தோணும். அதாவது பெருமாள் இப்போ பாதுகையானவள் பெருமாளை தாங்குறா அப்படிங்கிற மாதிரி ஆழ்வாரானவர் இப்போ பெருமாள் கிட்ட போய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி நீர் ஆணையிட்டார், பூலோகத்தில் போயிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், எல்லாருக்கும் பக்தி எல்லாம் பரப்பிட்டோம், இனிமேல் மோட்சம் கொடுக்குற வேலையெல்லாம் நீர் பார்த்துக்கும், இனிமேல் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் உம்மை சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா பெருமாள் விட்டுருவாரா? நிச்சயமாக மாட்டார். அப்போ பெருமாள் கேட்பார், அது என்ன சுவாமி அப்படி சொல்லிட்டே, நீர் தான் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு கேட்டேரே, அப்போ நீர் தானே பெரியவர்னு தீர்ப்பாச்சு நமக்குள்ள, அப்போ நீர் தானே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு பெருமாள் நிச்சயமாக கேட்பார். அதாவது பெரிய திருவந்தாதியில் இது ஒரு அழகான பாசுரம், நம்மாழ்வாரோடது அழகான பாசுரம். புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்தென்னுள்ளாய், அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார், உன் பருகு நேமியாயுள்ளு அப்படின்னர். அதாவது இந்த பூமி அந்த வைகுண்டம் ரெண்டுத்தையுமே நீ உனக்குள்ள வச்சுருக்க பெருமாளே, அப்பேற்பட்ட நீ ஆனவன் என் செவியின் வழி புகுந்தென்னுள்ளாய், என் காது வழியாக புகுந்து, அதாவது பெருமாளை பற்றி கேட்டு கேட்டு பெருமாள் மனசுக்குள்ள, ஆழ்வாரோட மனசுக்குள்ள பெருமாள் வந்துட்டார், காது வழியாக பெருமாள் வந்துட்டார். இவ்வளோ பெரிய உலகத்தை நீ தாங்குற அப்படின்னு சொல்கிறியே, அந்த ஒன்னையே இப்போ என் மனசுக்குள்ளே வச்சு நான் தாங்குறேன், இப்போ நான் பெரியவனா நீ பெரியவனான்னு ஆழ்வார் கேட்குற மாதிரியான ஒரு பாசுரம் அது. ஆக இந்த ஸ்லோகத்துக்கு அது ரொம்ப அப்படியே ஆப்டாக பொருந்துற மாதிரி எனக்கு பட்டுது. என்னென்னா இதுவும் அப்படி தான், பெருமாள் உலகத்தை தாங்குறார், ஆனால் அந்த பெருமாளையே தாங்கிறது யார் அப்படின்னா பாதுகாதேவியானவள். அந்த மாதிரி பெருமாள் இரு உலகையுமே நித்திய விபூதி இந்த ஜெகம் ரெண்டுத்தையுமே தாங்கினாலுமே அந்த பெருமாளை தன்னோட மனசில் வச்சுட்டு தாங்குறவர் யாருன்னா நம்மளோட ஆழ்வார் தான். அதனால் இந்த ஸ்லோகத்துக்கான சுவாபதேசம்னு தனியாக கொடுக்கப்படலைனாலும் இந்த பாசுரமானது இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப அற்புதமாக அமையறதுன்னு எனக்கு தோணிது. ஏன்னா பெருமாளே சொல்லியிருக்கார், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதூர்லபகா ஞானி து ஆத்மைவமே மதம் அப்படின்னு. ஞானிகள் தான் என்னுடைய ஆத்மான்னு சொல்லியிருக்கார். அப்போ ஆழ்வார் தான் அவருடைய ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. அப்போ இந்த உலகத்தையும் பெருமாளையும் சேர்த்து தாங்கிறவர் யாருன்னா நம்மாழ்வார் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரியறதடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.